record. Okay, record ஆகாது. The next group elements is group 14, carbon elements. Carbon, you know, it is found in native form as graphite, coal, crude oil and carbonate rocks such as calcite, magnesite, etc. நம்ம சேலம் வந்து ரொம்ப மேக்னசைட்க்கு ஃபேமஸ். Contains large quantities of carbon and its combined form with other elements, silica, silicon dioxide, sand and quartz crystal, silicate material. மண்ணிலேருந்து எடுக்கிற எல்லா இடத்துலையுமே இந்த கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்கும் யூஸ்வலி. The elements that are present in group 14 are carbon family ன்னு சொல்கிறோம். Carbon, silicon, germanium, tin and lead. All are in solid state. And atomic number of carbon 6, silicon 14, germanium 32, tin 50, lead வந்து 82. Just go through this physical properties. வேறு இதில் வந்து general electronic configuration is given. Isotopes, carbon has maximum number of isotopes, carbon 12, 13, carbon 14, silicon 28, 14, 28, 14, 30, germanium 32, 73, germanium 32, 74, tin 50, 120 and lead 82, 208. And the carbon compounds have one important property which is called catenation. Catenation அப்படின்னா என்னன்னா the ability to form chain of atoms. Carbon அடுத்த கார்பன் அடுத்த கார்பன் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் மொத்தம் நம்ம 118 எலிமெண்ட்ஸில் ஒரே ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டு கார்பன் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ராப்பர்ட்டி காரணம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட டெட்ரா வேலன்சி அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கூட இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இந்த கேட்டினேஷன்ன்ற ப்ராப்பர்ட்டியை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொல்கிறோம். கேட்டினேஷன் அப்படின்னா செயின் காம்பவுண்ட்ஸ் அடுத்த எலிமெண்ட்ஸோட சேர்ந்து பெரிய லாங் ஸ்ட்ரக்சர்ஸ் 120 எலிமெண்ட்ஸ் வரைக்கும் ஃபார்ம் பண்ணுற கெப்பாசிட்டி கேட்டினேஷன். ஒரு எலிமெண்ட்டுக்கு கேட்டினேஷன்ற ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னா என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு 4 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். த வேலன்சி ஆஃப் எலிமெண்ட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. வேலன்சி அப்படின்னா கம்பைனிங் கெப்பாசிட்டி. இன் அதர் வேர்ட்ஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் ஆர் ப்ரெசன்ட் இன் த அவுட்டர்மோஸ்ட் ஷெல். வேலன்சி அப்படின்னா தட் கம்பைனிங் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். இந்த கம்பைனிங் கெப்பாசிட்டின்றது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் த வேலன்ஸ் ஷெல். வேலன்ஸ்னால் அவுட்டர்மோஸ்ட் ஷெல். ஸோ அந்த வேலன்ஸ் யூஸ்வலாக என்ன இருக்கணும்னா 2ஆக இருக்கணும், இல்லைனா மோர் தென் 2ஆக இருந்துச்சுன்னா தே கேன் ஃபார்ம் கேட்டினேட்டட் காம்பவுண்ட்ஸ். செகண்டு, ஆப்வியஸ்லி எலிமெண்ட் ஷுட் ஹேவ் அன் எபிலிட்டி டு பாண்ட் வித் இட் செல்ஃப். தன்னோடைய பாண்ட் ஃபார்ம் பண்ணால் தான் திரும்ப செயின் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். எலிமெண்ட் ஷுட் ஹேவ் அன் எபிலிட்டி டு பாண்ட் வித் இட் செல்ஃப். த தேர்ட் பாண்டு, இது எப்படி அதோட பாண்ட் ஃபார்ம் பண்ணாலும் மற்ற காம்பவுண்டோட ஃபார்ம் பண்ணாலும் அந்த பாண்ட் வந்து இட் மஸ்ட் பி ஈக்குவலி ஸ்ட்ராங். அதாவது தனக்குள்ளே ஏற்படுற செல்ஃப் பாண்டு மற்ற காம்பவுண்டோட மற்ற எலிமெண்ட்டோட ஃபார்ம் பண்ணுற பாண்ட் மாதிரியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். த செல்ஃப் பாண்ட் மஸ்ட் பி ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் இட்ஸ் பாண்ட் வித் அதர் எலிமெண்ட்ஸ். தென் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, கைனட்டிக் இனர்ட்னஸ் ஆஃப் கேட்டினேட்டட் காம்பவுண்ட்ஸ் டுவர்ட்ஸ் அதர் மாலிக்யூல்ஸ். அதாவது மற்ற மாலிக்யூல்ஸோட இது ஏற்படுத்தக்கூடிய கைனட்டிக் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் வந்து கைனட்டிக் இனர்ட்னஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மற்ற மாலிக்யூல்ஸோட ஏற்படுத்துகிற இப்போ இது வந்து பிரேக் ஆகாமல் இருக்கணும். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸாக சொல்கிறாங்க. அகெயின் ஐ ரிப்பீட், த வேலன்சி ஆஃப் எலிமெண்ட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. எலிமெண்ட் ஷுட் ஹேவ் அன் எபிலிட்டி டு பாண்ட் வித் இட் செல்ஃப். The self bond must be as strong as its bond with other elements and kinetic inertness of catenated compound towards other molecules. Then allotropism அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். allotropismனா existence of the same element in different physical modifications ன்னு சொல்கிறோம். இந்த allotropism வந்து கார்பனில் ரொம்ப ஆப்வியஸாக இருக்கும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. 5 எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு சைட் பண்ணியிருக்காங்க புக்கில். allotropes of carbon. கிராஃபைட் நம்ம எல்லோரும் காமனாக நம்ம இப்போ டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம். பென்சில் டிப்புன்னு சொல்கிறீங்களா, அதுதான் கிராஃபைட்டு. டயமண்டு உலகத்துலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் எலிமெண்ட்டு, ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்ட்ரக்சர் டயமண்டு. தென் கிராஃபீன், தென் ஃபுல்லரின், தென் கார்பன் நானோ டியூப்ஸ். இதெல்லாம் allotrops ஆஃப் கார்பன் நம்ம டீல் பண்ண போகிற. இதை தவிர்த்து இன்னும் நிறைய இருக்குது, பட் நம்ம பார்க்குறது இவ்வளோ தான். கிராஃபைட், டயமண்ட், கிராஃபீன், ஃபுல்லரின் அண்ட் கார்பன்
nanotubes. One by one. Graphite. It is the most stable allotropic modification of carbon. நார்மல் நம்ம நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் நம்ம டே டு டே லைஃப்பில் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய allotropic modification. One small thing, graphite is the only non-metal which can conduct electricity. It is very soft and it has flat two-dimensional sheets of carbon atoms. Papers ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். 2 flat dimensional sheets. ஒவ்வொரு ஷீட்டும் hexagonal ஷேப்பில் இருக்கும், which is sp2 hybridized. sp2 மேலே போட்டுக்கோங்க. hybridized carbon with carbon bond length. ஒரு கார்பனுக்கு இன்னொரு கார்பனுக்கு கொடுக்க அந்த லென்த் வந்து 1.41 ஆங்ஸ்ட்ராம்ஸ். ஏ மேலே இப்போ 0 மாதிரி இப்போ ஒரு டிகிரி சைன் போட்டிருக்காங்க. ஆங்ஸ்ட்ராம்ஸ் 10⁻⁻10, which is close to carbon bond distance in benzene. பென்சீன் மாதிரியே இருக்கனால தான் இதை ஹெக்ஸகனல் ஷேப் சொல்கிறோம். பென்சீனோட பாண்ட் டிஸ்டன்ஸ் இஸ் 1.40 and it is 1.41. so very nearest value. Each carbon atom forms 3 sigma bonds. இந்த bond formationலாம் chemical bondingல நம்ம last year படிச்சிருக்கோம். 3 sigma bonds ஃபார்ம் பண்ணும் நெய்பரிங் கார்பன் ஆட்டம்ஸோட. இதை எப்படி ஃபார்ம் பண்ணுன்னா, இதுக்கிட்ட இருக்க மொத்தம் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸில் 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை இதுக்காக யூஸ் பண்ணிக்கும். ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் 3 சிக்மா பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னோம். அண்ட் 4th எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் ப்ரெசன்ட் இந்த அன்ஹைப்ரிடைஸ்டு p ஆர்பிட்டால். அது வந்து பை பாண்ட் ஃபார்மேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கும். ஸோ டோட்டலி இன் கிராஃபைட் 3 சிக்மா பாண்ட் அண்ட் 1 pi bond. These pi bonds are delocalized. Delocalizedனா they are not placed in one fixed position அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்டையர் அந்த ஒவ்வொரு ஷீட்லேயும் இதுதான் இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஒரு எலக்ட்ரான் வந்து தனியாக இருக்குது, அது மூவ் பண்ணுறதுனால தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதுதான் இந்த கிராஃபைட் வந்து கண்டக்டராக இருக்கிறதுக்கும் யூஸ் சொல்ல முடியுது. The successive carbon sheets are held together by weak van der Waals force. Van der Waals forcesனால் என்னென்னு படிச்சிருப்பீங்க. The distance between the successive sheet, ஒரு ஷீட்டுக்கும் இன்னொரு ஷீட்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 3.40 ஆங்ஸ்ட்ராம்ஸ். இது பிகோமீட்டர்ஸில் 335 picometers. And it is used as a lubricant either on its own as a or as graphited oil. இந்த வந்து ஆயிலாக கன்வெர்ட் பண்ணுவாங்க, இல்லைனா டைரெக்டாக இந்த கிராஃபைட்டை வந்து மெஷின் பார்ட்ஸ் ஒன்றோட ஒன்று ஃப்ரிக்ஷன் அவாய்ட் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் லூப்ரிகேட்ஸ் த 2 மெக்கானிக்கல் பார்ட்ஸ். நெக்ஸ்ட் டயமண்ட். கிராஃபைட் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப ஹார்டஸ்ட் பார்ட் ஆஃப் எலமெண்ட்டு. த கார்பன் ஆட்டம்ஸ் இந்த முன்னாடி வந்து sp2 ஹைப்ரிடைசேஷன், இங்கே sp3 ஹைப்ரிடைசேஷன் and bonded to 4 neighboring carbon atoms by sigma bonds. இந்த கார்பன் bond length வந்து 1.54 angstrom. இது வந்து டெட்ராஹிட்ரல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ரீசனாக இருக்குது இந்த 1.54 angstromன்ற bond length that extends to the entire lattice. அந்த மொத்த டயமண்டோட ஷேப்புக்குமே இந்த 1.54 angstrom தான் இந்த டெட்ராஹிட்ரல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. It is as we all know the hardest element. இது வந்து ஷார்ப்னிங் ஆஃப் டூல்ஸ்க்கு, கட்டிங் கிளாஸஸ்க்கு, போர் பண்ணுறதுக்கு, சின்ன ஹோல்ஸ் பண்ணுறதுக்கும், ராக்ஸை ட்ரில் பண்ணுறதுக்கு இந்த உடையவே உடையாது. ஸோ இதோட ஷார்ப்னஸ் பேஸ் பண்ணி நீங்கள் எங்கே வேணால் ட்ரில் பண்ணிக்க முடியும். ஸோ ராக் ட்ரில்லிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆல் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் கார்பன் ஆர் இன்வால்வ் இன் பாண்டிங். அதில் எந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் இல்லை, அன்லைக் கிராஃபைட்டு. இங்கே therefore it becomes a non-conductor and it is used for sharpening, hard tools, cutting glasses, making bores and rock drilling. The next allotrope of carbon is fullerenes. இது வந்து லேட்டஸ்ட்டாக சிந்தசைஸ் பண்ண allotrope of carbon. இந்த கார்பன் இந்த allotropic modificationல கார்பன் 32, 50, 60, 70, 76 வரைக்கும் இருக்கும். இந்த allotropes வந்து ரொம்ப discrete molecules-ஆக இருக்கும், அதாவது ஃபிக்ஸ்டாக சொல்ல முடிகிற மாதிரியான மாலிக்யூல்ஸாக இருக்கும். தே ஹாவ் அ கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர், கூண்டு மாதிரி இருக்கும். த கார்பன் 60 மாலிக்யூல் ஹேஸ் அ சாக்கர் பால்னா ஃபுட்பால் லைக் ஸ்ட்ரக்சர். அதனால் இதுக்கு பேர் மின்ஸ்டர் ஃபுல்லரின் ஆர் இதுக்கு இன்னொரு பேர் பக்கி பால். நம்ம ஃபுட்பால் மாதிரி இருக்கனால பக்கி பால். இட் ஹேஸ் அ ஃபியூஸ்டு ரிங் ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்டிங் ஆஃப் 26 membered ring and 12 5-membered ring. அந்த மொத்த பால் நீங்கள் ஃபுட்பாலில் அப்சர்வ் பண்ணிங்கன்னா கூட தெரியும். ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா ஹெக்ஸோகானல் அண்ட் பென்டகோனல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பக்கி பால்லையும் இருக்குது. நம்ம ஒரு ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 26 membered ரிங்கும் 12 5-membered ரிங்கும் இருக்கும். அதாவது ஹெக்ஸோகனல் ஸ்ட்ரக்சர்ஸ் 20யும் பென்டகோனல் ஸ்ட்ரக்சர்ஸ் 12ம் இருக்கும். ஒவ்வொரு கார்பனும்